ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் நேரடியாக அவருடைய வார்த்தைக்குள்ளே போனால் சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 63ஆம் சங்கீதம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் பைபிளை புரட்டுங்க. 63ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்க. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. இந்த வார்த்தையின் மேல் கைகளை வைத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு தருகிற இந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே தேவரீர் எங்களை நீர் நடத்த வேண்டும். இந்த வார்த்தையின் ஆழங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாவீது ராஜா யூதாவின் வனாந்தரத்தில் அவர் இருக்கும் பொழுது அவர் பாடுகிற ஒரு பாட்டு தான் இந்த 63ஆம் சங்கீதம். இந்த 63ஆம் சங்கீதத்தில் தாவீது கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சை, கர்த்தர் மேல் உள்ள அன்பு, அதையெல்லாம் அவர் அழகாக அதில் சொல்லுகிறார். ஆண்டவருக்குள்ள அவருடைய உறவு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பது அந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். மேலே வாசித்தீங்கன்னா, என் படுக்கையில் நான் படுத்திருக்கும் பொழுதெல்லாம் உம்மை நான் தியானிக்கிறேன், நான் நைட்டு நேரங்களில் நடு சாமத்தில் எழும்பி நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் படித்து வேதத்தை தியானித்து ஜெபிக்கிறேன் என்று சொல்கிற அளவுக்கு தாவீதுக்கு நல்ல ஒரு ஆழமான ஆண்டவரோடு ஒரு உறவு இருக்கிறது. இந்த தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஆண்டவரே உமது வலது கரம் என்னை தாங்குகிறது அப்படின்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த தாவீது இந்த அருமையான நம்ம பைபிளில் வாசிக்கிற அருமையான தாவீது தேவ மனுஷன். ஆட்டுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தவரை சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ஆச்சரியமான முறையிலே அவரை அபிஷேகிக்கிறத நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தாவீதை ஒரு சின்ன பையன், ஆனால் சின்ன பையனாக இருந்தாலும் ரகசியத்தில் கர்த்தர் தாவீதை வச்சு உருவாக்கி கொண்டிருந்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தாவீதை உருவாக்குனார் சொல்லுங்க? ரகசியமாக உருவாக்கி கொண்டிருந்தார். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. இந்த செய்திக்கு ஆயத்தம் பண்ணல, ஆனாலும் ஆண்டவர் இந்த வசனத்தை வாசிக்க ஏவுகிறார். 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16:18 வாசிங்க. இதோ பெத்லெகேமின் ஆகிய ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் யாரு? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீது அதாவது கிண்ணறம் என்று சொல்லுகிற, சுரமண்டலம் என்று சொல்லுகிற அந்த கீத வாக்கியம் அப்படின்னு சொல்ல ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வாசிப்பதில் அவன் தேறினவன் அப்படி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது தாவீது பிறக்கும் பொழுதே அவனுக்குள்ள ஒரு டேலண்ட், அவனுக்குள்ள ஒரு திறமை ஆண்டவர் வச்சிருந்தார். என்னன்னா, நல்ல மியூசிக் வாசிக்கிற திறமை. ஆனால் தாவீது என்ன பண்ணார்னா, அந்த 16-17 வயசில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த சின்ன வயதில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் வனாந்தரத்தில் இருந்து ஏதோ நேரத்தை போக்கணும், தூங்கணும், எழும்பணும், ஆடை மேய்ச்சோம், நைட்டு கொண்டு வீட்டில் கொண்டு விட்டோம், நிமிந்தா வானம் கமந்தான் பூமி என்று அவன் வாழலை. அவன் வாழ்க்கையில் நல்ல நோக்கங்களை வைத்து தாவீது வாழ்ந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை அவன் பெருக்கினான். அந்த தாளந்து அவனுக்குள்ள இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த 16 வயசுலேயே பைபிள் சொல்லுகிறது அவனை குறித்து என்ன சாட்சி உண்டானதா, அவன் வாசிப்பதில் தேறினவனாக மாறிட்டானான். ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி வாசிப்பாங்களோ அந்த மாதிரி வாசிக்கிறான். அப்போ ஓவர் நைட்டில் அப்படி வாசிக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாள் கிட்டார் எடுத்து வாசி சொன்னால் எல்லாம் படிச்சிடலாமா? படிக்க முடியாது. அதுக்கு பல வருஷம் அவன் வாசிச்சிருக்கணும், பல வருஷம் அந்த கிட்டாரை கையில் வச்சு பழகி இருக்கணும். அந்த சுரமண்டலம் அப்படி தானே அந்த இது வந்து நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், இப்படி வச்சு வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல வாசிக்கும் போது அதில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் நம்முடைய விரல்களை வந்து கீறி விடும்,
ரொம்ப பாதிப்பை உண்டாக்கும். அது பழக பழக தான் கையில் அப்படியே வாசிக்க முடியும். பைபிள் சொல்கிறது அவன் ஏனோ தானோன்னு வாசிக்கிறவன் அல்ல, அவன் வாசிப்பதில் தேறினவனா மாறிட்டானா. அப்படின்னா இரவும் பகலும் ஆண்டவரை துதிச்சிட்டே இருந்திருக்காரு கிட்டார் வாசி. ஹல்லேலூயா. அதுபோல் பார்க்கும்போது அந்த 16 வயசுலேயே ஒரு சிங்கம் வந்தால் எப்படி அடித்து அதை கொல்லணும் என்று தாவீதுக்கு அந்த இன்பானாவே அவன் படித்து வச்சிருந்தான். அவன் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது தாவீது சவுலை பார்த்து சொல்கிறாரு, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு வாட்டி சிங்கம் வந்தது, ஒரு வாட்டி கரடி வந்தது, நான் என் கையால் அதை அடித்து கொன்னேன். அப்போ சின்ன வயதிலிருந்தே அந்த கையில் வைத்திருக்கிற அந்த கவன் அதை வைத்து பழகி இருக்கிறார். ஒரு ஆப்பிளை முதல்ல அடிச்சிருப்பார், ஒரு ஆரஞ்சை அடிச்சிருப்பார், சின்ன சின்ன காரியங்களை அடித்து பழகி அவன் சும்மா உட்காரல. அதான் நான் சொல்ல வர்றேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு என்ன டேலண்ட் கொடுத்தாரோ, என்ன திறமை கொடுத்திருந்தாரோ அதை எப்படியெல்லாம் வளர்க்கலாம் என்று சொல்லி தாவீது முயற்சி பண்ணினார். தாவீது நினைச்சிருக்கலாம், நம்ம ஆடு தானே மேய்ச்சிட்டு இருக்கிறோம், சாகிறவரை என்ன தான் மேய்க்க போகிறோம், ஆடு தான் மேய்க்க போகிறோம், நம்ம வாழ்க்கைலாம் இங்கே உருப்பட போது நம்ம நினைச்சிருக்கலாமா? நினைச்சிருக்க முடியாதா? கண்டிப்பாக நினைச்சிருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள் ஆண்டவர் நம்முடைய கைகளில் கொடுத்ததை நம்ம திறமையின்படி நம்ம செய்யாமல், நம்ம அதில் எந்த முயற்சி எடுக்காமல் கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டவரை குறை சொல்லுவோம். நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்துருப்பார், அதில் உண்மையாக நம்ம செய்ய மாட்டோம், அதில் பல தில்லுமுள்ளு பண்ணுவோம். ஓனரை மறைச்சி எப்படி நம்ம தப்பிச்சு அன்னைக்குள்ள சம்பளத்தை வாங்கிட்டு ஓடலாம், இதான் நிறைய பேர் பண்ணுற காரியங்கள். ஒரு கட்டட வேலையாக இருந்தாலும் கூட உண்மையை செய்ய மாட்டாங்க, ஒரு வயல் வேலையாக இருந்தால் கூட உண்மையாக செய்கிறது கிடையாது. ஆனால் தாவீது என்ன பண்ணான்னா, கர்த்தர் அவனுக்கு என்ன காரியத்தை கையில் கொடுத்தாரோ அதில் டேலண்ட்லா, அதை திறமையா அது எப்படி வரலாம் என்று சொல்லி சின்ன வயதுலேருந்து அதை பழகி அதில் தேறினவனா மாறினபடியால் பைபிள் சொல்லுது, அவன் நினைக்காத நேரத்தில் கோலியாத் என்ற ஒரு அரக்கன் அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். அவன் நினைச்சு கூட பார்க்கல அப்படி ஒருத்தன் வருவான்னு. ஹல்லேலூயா. அப்போ சிங்கத்தை அடித்தான், கரடி அடித்தான், அதை யாருமே பார்க்கல. ஆனால் கோலியாத்தை அடிக்கும்பொழுது மொத்த இஸ்ரவேல் அவனை பார்த்தது. அவனுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குதான்னு இஸ்ரவேல் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு சவுல் ராஜாக்கு, இஸ்ரவேல் தேசத்திலே முதல் ராஜா, அவனுக்கு பியாய் பிடிச்சோன்னு அவனை அந்த பியாயை விரட்டணும். இப்போ ராஜாக்கு பியாய் பிடிச்சா அந்த தேசத்தின் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஏதாவது கட்டளை போட முடியுமா? ஏதாவது திட்டங்கள் போட முடியுமா? ஏதாவது காரியங்கள் செய்ய முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. 24 மணி நேரம் பேய் பிடிச்சி தலையை விரிச்சு போட்டு உட்காந்துருப்பார் சவுல். ஒரு ராஜாவுக்கு பரிதாப நிலை. அப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க, இந்த ராஜாவை எப்படியாவது சுகமாக்கணும், அப்போதான் தேசத்தில் ஏதாவது நன்மை நடக்கும். ராஜா ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு, என்ன பண்ணலாம்? அப்போ தேடி பார்க்குறாங்க, அங்கேயும் தன் திறமையை வளர்த்த தாவீதை கண்டுபிடிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிட்டார் வாசித்து தேறின ஒருவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் மியூசிக் வாசித்து தேடுறோம். ஆனால் மியூசிக் வாசிக்கும் பொழுது அதில் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கணும். அப்படின்னா அதில் அந்த வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட பிரதிஷ்டை இருக்கணும், தனிப்பட்ட பரிசுத்தம் இருக்கணும். இல்லைன்னா சும்மாலாம் வந்துடாது அப்படி. அப்போ தாவீது காட்டில் இருக்கும் பொழுதே சும்மா கிட்டார் வாசி பழக மட்டும் இல்லை, ஆண்டவர் நல்ல ஆவியில் நிரம்பி துதிச்சு அந்த கிட்டாரை வாசி பழகிறதுனால அவனுடைய கைகளில் அந்த அபிஷேகம் இருந்தது. அவன் வாசிக்கும் போது அந்த இசையில் அபிஷேகம் இருந்தது. பைபிள் சொல்லுது, சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி அவன் வாசிக்கிற அந்த இசையை கேட்கும் போது அந்த அசுத்தாவி அந்த சவுலை விட்டு வெளியே போனதான். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு கிரியை ஒரு 16 வயசு பையனை கொண்டு ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த சவுல் ராஜா என்ன பண்ணானா, அவனை படைத்தளபதி ஆக்கினானா. ப்ரொமோஷன் கிடைக்கிது பாருங்க. உண்மையா ஒரு மனுஷன் கர்த்தர் தனக்கு கொடுத்ததுல உண்மையா இருப்பானா, கர்த்தர் அவனுக்கு ப்ரொமோஷனை கொடுப்பார். என்னன்னையாவது அவனை வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் போராட்டமா இருந்த மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆனா உண்மையை கர்த்தர் ஒரு நாள் கனப்படுத்தி ஆவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு பொதுவாக நான் பார்க்குறது இந்த சென்னை பகுதியிலலாம் உண்மைங்கிறது சுத்தமாக கிடையாது. எல்லா இடத்துலையும் அப்படி ஆயிடுச்சு. எவன் கண்ணை தப்புவான், ஒரு 10 ரூபா அடிச்சுட்டு போகலான்னு தான் எல்லாரும் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஒரு 10 ரூபா அடிச்சுட்டு போய் அவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஹல்லேலூயா. பஸ் ஸ்டாண்டில் போனால் எந்தாவது இவனுக்கு ஃபோனை அடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறது.
வேலை இடங்களில் உண்மையாக இருப்பது கிடையாது. கர்த்தர் கொடுக்கிற வீட்டுகளில் உண்மையாக இருப்பது உண்மை இல்லை இன்னைக்கு. அதனால தான் ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியல. நம்ம நினைக்கிறோம் சர்ச்சுக்கு வந்துட்டு 2 கை தட்டி பாட்டு பாடிட்டு காணிக்கை போட்டுட்டு திருவிருந்து வாங்கிட்டு போனோன்னா ஆண்டவர் உயர்த்திடுவார். எந்த பைபிள் அப்படி போட்டிருக்கு உங்களுக்கு? கர்த்தர் உங்களை உயர்த்த வேணும்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள உண்மையை பார்க்கிறார், உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார். எந்த மனுஷனும் தாவீது சிங்கத்தை அடிக்கும் போது பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. தாவீது கரடி அடிக்கும் போது யாரா பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. ரகசியத்தில் வச்சு ஆண்டவர் சில நேரம் நம்மளை உருவாக்குவார், யாருமே பார்க்காத இடத்துல வச்சு. அப்போ நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனையை தாண்டி கடைசியில் சவுலே சொந்த மாமாவே அவனுக்கு விரோதமாய் மாறி அவனை மலைமலையா காடு காடா குகையா சுத்திட்டு கிடக்கிறாரு. தாவீதே கேட்கிறார், என்னை ஏன் இப்படி வேட்டையாடுறீங்க? நான் ஒரு தெல்லு பூச்சி. ஹல்லேலூயா. நான் சாதாரண ஒரு மனுஷன், என்னை ஏன் இப்படி வேட்டையாடி கொள்றீங்கன்னு 2 விசை ஆண்டவர் தாவீது கையில் சவுலுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. 2 விசையும் தாவீது சொன்ன என்ன தெரியுமா? என்னுடைய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இவன் மேல் நான் கையை வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அங்கே அபிஷேகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவன் பியாய் பிடிச்சாச்சு அவனுக்கு. ஆனால் அவன் சொல்கிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் என்ன செய்ய மாட்டேன், கை வைக்க மாட்டேன். கர்த்தர் அவனுக்கு ஜீவன் எடுத்தா எடுக்கட்டு, நான் அவனுக்கு ஜீவன் எடுக்க மாட்டேன்னு உண்மையாக இருந்தார் தாவீது. ஹல்லேலூயா. கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க, கர்த்தர் உம்முடைய சத்துருவை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார்ல, அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு நிறைவேறுது, அவனை குத்தி பூமியோடு பூமியை ஆக்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது கூட தாவீது செய்யலை. அவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானா கர்த்தர் நம்மிடத்தில் நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க என்பதை அவர் பார்க்கிறார். இவ்வளவு தூரம் வாழ்க்கையில் சவால்களை தாண்டி வந்த தாவீது ஒரு நாள் யூதாவின் வனாந்திரத்தில் அவனுடைய ஜீவன் தப்பி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்றார், கர்த்தாவே உம்முடைய வலது கரம் தான் என்னை தாங்குதுப்பா. ஹல்லேலூயா. எந்த பாதுகாப்பும் எனக்கு கிடையாது, எந்த செக்யூரிட்டியும் கிடையாது. ஆனால் ஒன்னே ஒன்று என்னை தாங்குகிறது, நீர் என் மேல் வைத்த அந்த அபிஷேகம், நீர் என் மேல் வைத்த உம்முடைய கரம். ஹல்லேலூயா. அது என்னை தாங்குகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் என்னை தாங்குகிற ஒரு கரம் உண்டானால் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருடைய கரம் மாத்திரமே நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா. இந்த தாங்குகிற கரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்க போற, ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் செய்தி, யாரும் எழும்பக்கூடாது, உட்கார்ந்து வசனத்தை கேளுங்க. இந்த தாங்குகிறது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு 5 அர்த்தம் அதில் இருக்கிறது. முதலாவது, கர்த்தருடைய கரம் என்னை தாங்குகிறது அப்படின்னு சொன்னால் அது எதை காட்டுதுன்னா, அவருடைய கரம் எனக்கு ஆறுதலை கொடுக்கிறது. அவருடைய கரம் எனக்கு எதை கொடுக்கிறது? ஆறுதலை கொடுக்கிறது. ஆறுதல். இன்னைக்கு மனிதனுக்கு தேவை என்ன தெரியுமா? ஆறுதல். இன்னைக்கு பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஆறுதல். ஆறுதல் இல்லாமல் இன்னைக்கு மனிதர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். கைகளில் பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கு, ஆனால் ஒரு அற பைத்தியம் போல சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மனுஷனுக்கு இருதயத்தில் ஆறுதல் கிடையாது, வெறுமையோடு இருக்கிறான். தாவீது சொல்கிறார், இந்த வனாந்தரத்தில் நான் சுற்றி கொண்டிருந்தாலும் எனக்கு உம்முடைய கரம் உண்டே ஆறுதல், நீர் எனக்கு ஆறுதல் ஆண்டவரே. சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆறுதலை, அந்த சமாதானத்தை எடுத்து போட பயங்கரமாக முயற்சி பண்ணுவான். ஆனால் கர்த்தருடைய கரம் நமக்கு ஆறுதலை தருகிறது. நீங்கள் ஆறுதலுக்காக எங்கேயும் ஓடி தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் வேதத்தை வாசித்து அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணா போதும். இந்த உலகம் சொல்ல முடியாத, உலகத்தால் தர முடியாத ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆறுதல் தேவ சமூகத்தில் மட்டுமே கிடைக்கும். நான் சவாலாக சொல்ல முடியும், வேற இந்த உலகத்தில் வேற எங்கே போனாலும் சரி, இன்னைக்கு எத்தனை 1000 ரூபா கொடுத்து ஒரு சமாதானத்தை எடுத்தாலும் சரி, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட இருக்கும், மறுபடியும் அந்த பணம் தீரும் பொழுதோ, அந்த நபர் போகும் பொழுதோ அந்த ஆறுதல், அந்த சமாதானம் உங்களை விட்டு போயிடும். ஆனால் உலகத்தால் வர்ணிக்க முடியாத ஒரு சமாதானம். இயேசு சொன்னார், உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, நான் ஒரு மேன்மையான ஒரு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார்.
ஹல்லேலூயா. உலகம் தருகிற சமாதானம் அல்ல, ஏதோ டெம்பரரியா தருகிற சமாதானம் அல்ல, ஏதோ கொஞ்ச நேரம் பேசினாங்க ஆறுதலா இருந்து அந்த சமாதானம் இல்லை. தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் வரும் பொழுது, கர்த்தருடைய கரம் அந்த மனிதன் மேல் அமரும் பொழுது, இந்த உலகம் சொல்ல முடியாத, இந்த இயற்கை கொள்ளக்கூடாத ஒரு தெய்வீக சமாதான ஆறுதலை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறார். அவைகளை வார்த்தையால் நாம் வர்ணிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆறுதலுக்காக எங்கேயும் ஓட வேண்டியது அவசியம் இல்லை. உங்க வீட்டில் ஒரு ரூம் எடுத்துக்கோங்க. ரூம் இல்லையா, ஒரு பக்கத்தில் உங்கள் பெட்டு பக்கத்தில் எங்கேயோ உட்காருங்க, ஒரு பாயை விரிங்க, உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, உங்கள் பாரத்தெல்லாம் ஆண்டோட சமூகத்தில் சொல்லுங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து எழும்பி பாருங்க, இந்த உலகத்தையே அசைக்கலாம் என்கிற ஒரு தைரியம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நமக்கு ஒன்றும் முடியாது, ஆனால் அப்படி ஒரு தைரியம் நமக்குள்ள வந்துடும். அதுதான் கர்த்தருடைய சமாதானம் நமக்குள்ளே இருந்து செய்கிற வேலை. ஹல்லேலூயா. அப்போ உம்முடைய கரம் என்னை தாங்குறன்னு சொன்னால் முதல் அர்த்தம் அது என்னன்னா, எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. 2வது அர்த்தம் என்னன்னா, உம்முடைய கரம் எனக்கு துணை நிற்கிறது, நீர் எனக்கு துணை நிற்கிறீர் என்ற அர்த்தம் அது. ஹல்லேலூயா. நீர் எனக்கு என்ன செய்கிறீர்? துணை நிற்கிறீர். பக்கபலமாக என் துணையாக நிற்கிறீர் ஆண்டவரே, என் பக்கத்தில் நிற்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பிரச்சனை வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது விட்டுட்டு ஓடுகிற மனிதர்கள் அநேகம் உண்டு. ஆனால் தாவீது சொல்கிறார், இந்த யூதாவின் வனாந்திரத்தில் நான் ஒரு அனாதை போல சுற்றிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் நான் ஒரு அனாதை மாதிரி சுற்றிட்டு இருக்கிறேன், எனக்கு பக்கபலமாக நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆண்டவரை முறுமுறுத்தது கிடையாது, ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்டது கிடையாது, ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட்டது கிடையாது. ஹல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைகள் சாக்லேட்டுக்கு சண்டை போட மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறது. நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், இனி ஜெபம் பண்ண மாட்டேன், நீரா நானான்னு பார்த்துடலாம், நீர் எனக்கு ஒரு வாசலை திறக்கிற வர சர்ச்சு பக்கம் கால் வைக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லுவார், நீ கடைசி வரை காலையே வைக்கண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட டீல் பேசுறது, இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட வீம்பு பிடிக்கக்கூடாது. அவர் நம்முடைய நல்ல தகப்பன், எதை செய்தாலும் நம்ம நன்மைக்காக செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அது தீமை மாதிரி தான் தெரியும், தலையில் இடி உலர் மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல, கர்த்தர் நன்மைக்காக அனுமதிச்சார், போயிட்டு சோத்திரம் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கஷ்டமாக தான் இருக்கும், சொல்கிற ஈஸி, செய்ய கஷ்டம், ஆனால் போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம தகப்பன், அவர் நம்மை கண்மணி போல் பார்க்குறார், ஒவ்வொரு நிமிஷம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், அவருடைய கண்ணை தப்பி ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்காது. தாவீது சொல்கிற, நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளை சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறபடியால் தான் இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ உமது வலது கரம் என்னை தாங்குகிறதுன்னு சொன்னால், 3வது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் பக்கமாக என்னை நீர் இழுக்கிறீர்னு அர்த்தம். உங்கள் பக்கமாக என்னை நீர் இழுக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் பக்கமாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? இழுக்கிறார். அது அவருடைய அன்பை காட்டுகிறது, அவருடைய உண்மையான ஆழமான அன்பை காட்டுகிறது. உன்னத பாட்டு 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என்னை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது பின்னே நாங்கள் என்ன செய்வோம்? ஓடி வருவோம், அறைக்குள் எங்களை அழைத்து செல்லும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை இழுத்து கொள்ளுகிற தேவன். உலகம் நம்மளை வெளியே பிடிச்சி தள்ளும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, உன்னத பாட்டு 1:4 சொல்கிறது, எங்களை இழுத்து கொள்ள ஆண்டவரே. பைபிளில் வாசிக்கிறோம், காருண்யத்தினால் நான் உன்னை என்ன செய்தேன்? இழுத்து கொண்டேன். அவரை இழுக்கிறார், அவர் பக்கத்தில் இழுக்கிறார். சில பாடுகளை அனுமதித்து, சோதனைகளை அனுமதித்து, கஷ்டங்களை நமக்கு அனுமதித்து, எப்படி ஆகிலும் அவரை நம்மை அவர் பக்கம் இழுத்து கொண்டு வர்றார். அதுதான் அவருடைய அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், ஜெபம் வேண்டாம், இனி பழைய வாழ்க்கைக்கே போயிடலாம் நம்ம யோசிச்சது உண்டு. நான் கர்த்தர் நம்மளை திரும்ப இழுத்து பிடிக்கிறார், இழுத்து அவர் பக்கமாக இழுக்கிறார். அதனுடைய அன்பை காட்டுகிறது. 4வதாக உம்முடைய கரம் என்னை தாங்கிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்னை இறுக பிடிக்கிறீர்னு அர்த்தம். இழுக்கிறவர் மட்டுமல்ல, அவர் என்னை என்ன செய்கிறாரு? இறுக பிடிக்கிறார். இறுக பிடிக்கிறது என்று சொன்னால் அது அபிஷேகத்தை காட்டுகிறது.
ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் நாம் வரும்பொழுது அவர் நம்மை அபிஷேகிக்கிறார் பாருங்க. அது என்ன தெரியுமா? அவருடைய கரம் நம்ம இறுக பிடிக்கிறது, நம்மளை உறுதியான ஒரு இடத்துல நிப்பாட்டுது. நம்ம தள்ளாடி வருகிறோம். பாவ சோதனைகள், உலகத்தில் பல போராட்டங்கள், பிசாசுடைய எதிர்ப்புகள், இதெல்லாம் தாங்க முடியாம தள்ளாடிக்கு நம்ம தேவ சமூகத்தில் வரும்பொழுது அவர் என்ன செய்யறார்? இறுக பிடிக்கிறார். அதுக்கு அடையாளமாக தான் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார், நம்மளை அதிகாரப்படுத்துகிறார். எந்த சத்துருக்கு முன்னாடி நம்ம தள்ளாடினோமோ அந்த சத்துருவை துதியினால் துரத்த கர்த்தருடைய கரம் நம்ம இறுக பிடிக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் நம்மளை பிடிக்கிறது போல இந்த உலகத்தில் வேற யாரும் பிடிச்சது கிடையாது. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு அவ்வளோ வல்லமை உள்ளது. அவர் பிடிச்சாரு பாருங்க நம்மளை ஒரு பிடி. ஹல்லேலூயா. அந்த பிடிக்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் மட்டும் அன்னைக்கு அந்த ரட்சிக்கிறப்பட நாட்களில் நம்மளை அன்னைக்கு மட்டும் அவர் அப்படி பிடிக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நாலாவது அர்த்தம் என்னன்னா, இறுக பிடிக்கிறார். அதுக்காக அதை நீ அபிஷேகம் பண்ணுகிறார், உறுதியான இடத்துல நீ நிப்பாட்டுறார். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் தள்ளாடி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னை இறுக பிடிச்சி என்னை நிப்பாட்டுறீர் ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தினால் என்னை நீர் அபிஷேகிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை இறுக பிடிக்கிறபடியால், நீர் என்னை இறுக பிடித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை நீங்கள் திரும்பி பார்த்து, ஒரு நாளில் நான் ஆண்டவரை இந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தேன், உலகத்தின் பிடியில் இருந்தேன், அந்த பிடியை என்னை விட்டு உதறி ஹல்லேலூயா ரபாலா ஷந்தாரா தீராபாலா நீர் என்ன இறுக பிடிச்சி என்னை அபிஷேகம் பண்ணி என் நெற்றியில் உம்முடைய முத்திரையை வைத்து நான் உம்முடைய பிள்ளைன்னு சொல்லி இன்னைக்கு நீர் என்னை நிறுத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதே தேவன் என்ன பண்ணுறார் தெரியுமா? நம்ம அபிஷேகம் பண்ணுறது மட்டுமல்ல, நம்மளை அதிகாரப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, தேவ பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து அபிஷேகம் மட்டுமல்ல, அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எதையும் பெற்றுக்கொள்ளணும்? அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பங்களில், உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், போராட்டங்கள், பிசாசுகளை நீங்கள் துரத்தணும். அடுத்த வீட்டில் போய் நீ ஜெபம் பண்ணணும். உங்கள் வீட்டில் இருக்கிற கிரியைகளை நீங்களே துரத்தி ஜெபித்து பழகணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யாருக்காவது ஊரில் பேய் பிடினா என்ன கூப்பிடுங்க, நான் வாரேன். ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு பிசாசு போராட்டம்னா 24 மணி நேரம் என்னை கூப்பிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா பிசாசு டெய்லியும் வருவான். டெய்லியும் நான் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா, காலையில் வருவேன், சாயங்காலம் வருவேன், சாயங்காலம் திரும்ப வாங்க ஐயா. உங்கள் வீட்டில் இருக்கிற பிசாசை நீங்கள் துரத்தி ஜெபம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் போராடுற சில சாபத்தின் வல்லமைகள் அது உங்கள் சந்ததியாக உங்கள் பிளட்டில் அப்படியே கிராஸ் பண்ணி வந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. சில வீடுகளில் நீ கவனித்து பாருங்க, தகப்பன் குடிகாரனாக இருப்பான். தகப்பன் எப்படி இருப்பான்? குடிகாரனாக இருப்பான். இதே குடியின் ஆவி கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளை வந்து பிடிக்கும். அவனுக்கு எப்படியும் அந்த பழக்கம் வந்திருக்கும். தகப்பன் சொல்லி கொடுத்துருக்க மாட்டார், எப்படியும் அந்த பழக்கம் வந்திருக்கும். இதுதான் அந்த சாபத்தின் வல்லமையினுடைய கிரியை. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம வருஷத்தின் முதல் நாள் ஆண்டவர் நம்மோடு பேசினார்ல, அந்த அமலேக்கின் ஆவி செய்கிற வேலை இது. சந்ததி கிரீடங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாயிண்ட் கவனித்தோம். அந்த செய்தி உங்களுக்கு மறந்து போச்சுன்னா ஒருக்கா கூட யூடியூப்பில் இருக்கிறது, நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். இந்த ஆவிகள் என்ன செய்யும்னா, நீங்கள் எந்த பாவத்தில் போராடி கொண்டிருக்கிறீங்களோ அந்த பாவத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கலன்னா குறிப்பிட்ட டைம் கழிச்சு அந்த பாவம் உங்கள் சந்ததிக்கு பாஸ் ஆகும். அதனால தான் நாங்கள் சில நேரங்கள் அபிஷேகத்தில் நடத்தி உங்களை விடுதலைக்குள்ள நடத்துறது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நல்ல கவனிங்க. நீங்கள் ஒரு பாவத்திலிருந்து ஜெயம் பெறலை அப்படின்னா எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அந்த பாவம் உங்கள் பிள்ளைகளை பிடிக்கும். இஃப் யூ நெவர் ஓவர் கம் அ சின், ஒரு பாவத்தை நீங்கள் ஜெயம் எடுக்கலை அப்படின்னா அந்த பாவம் என்ன செய்யும்? உங்கள் பிள்ளைகளை பிடிக்கும். இல்லை பாஸ்டர் அவங்க நல்ல ஜெபம் பண்ணுறாங்க, இன்னைக்கு நல்ல பிள்ளை தான். இன்றைக்கி நல்ல பிள்ளை தான்,
அது ஒரு நாள் வந்து பிடிக்கும். அப்போ ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கணும். எதுக்கு தெரியுமா? முதல் வேலை, அபிஷேகத்தின் வேலை நுகத்தை அது முறிக்கும். பாவத்தின் நுகத்தை உங்க வாழ்க்கையிலிருந்து அது உடைக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், எப்படி ஆகிலும் உபவாசம் பண்ணியாது, அழுதாது, ஜெபம் பண்ணியாது, ஒரு பாவத்தின் அடிமைத்தனம் உங்க வாழ்க்கையில் இருக்குன்னா அதுல இருந்து விடுதலை வாங்கிருங்க. நீங்க அதை கேர்லெஸ்ஸா விட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க பிள்ளைகளுக்குள்ள அதுக்குள்ள போவாங்க. கண்டிப்பா உங்க பிள்ளைகள் அந்த பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில குடும்பங்களில் சில சாபங்கள் இருக்கும், அவங்களுக்கே தெரியாது அப்படி ஒரு சாபம் இருக்கு. ஏன்னா கண்ணெல்லாம் பிசாசு அடைச்சி வச்சிருப்பான். இளம் வயசு மரணங்கள் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் நடந்து கொண்டே இருக்கும். இவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. பல இந்த திருவள்ளூர்லேயே பல பேரை எனக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போயிட்டு இருப்பாங்க, பல வருஷமா போயிட்டு இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்குன்னு சில பேருக்கு நாங்கள் சொன்ன பிறகு அவங்களுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியாது, அது சொல்லிக் கொடுக்க ஆளும் கிடையாது, அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. அதனால அவங்க அதுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணவும் மாட்டாங்க. இந்த சாபம் என்ன செய்யும்? இவங்க வருஷம் வருஷம் சர்ச்சுக்கு வருவாங்க, வருஷம் வாழ்நாள் முழுவதும் சர்ச்சுக்கு வருவாங்க. இவங்க பிள்ளைகளும் வாழ்நாள் முழுவதும் சர்ச்சுக்கு வரும், இவங்க பேர பிள்ளைகளும் வாழ்நாள் முழுவதும் சர்ச்சுக்கு வரும். ஆனால் வாழ்க்கையில் சாபம் மட்டும் மாறி இருக்காது, குடும்பம் கடந்து சீரழியும். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்றது மட்டுமல்ல, அவனை அதிகாரப்படுத்துறார். அந்த சாபத்தின் நுகத்தை முறிக்க கர்த்தர் அந்த மனுஷனை அதிகாரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு வைராக்கியம் எடுக்கணும். ஆண்டவரே, என் அப்பா எப்படி வாழ்ந்தா எனக்கு தெரியாது, என் தாத்தா எப்படி வாழ்ந்தா எனக்கு தெரியாது, ஆனால் நான் இன்னைக்கு உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன். என்னை தாண்டி இந்த சாபம் என் பிள்ளைகளுக்குள்ள போகக்கூடாது. என்னை தாண்டி ஒரு பாவம் என் பிள்ளைகளுக்குள்ள போகக்கூடாது. என்ன நீர் அதிகாரப்படுத்தணும், என்ன நீர் அபிஷேகிக்கணும். இந்த மாதத்தில் ஆண்டவர் அப்படி உங்களை இறுக பிடிப்பாராக. ஹல்லேலூயா. நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க இந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, உங்க பிள்ளைகள் சம்பாதிப்பாங்க, உங்க பிள்ளைகள் வீடுகளை கட்டுவாங்க, உங்க பிள்ளைகள் பெரிய டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம். ஆனால் ஒன்றும் தெரியுமா? அவன் வாழ்க்கையில் ஒரு பாவத்தோடு அவன் போராடிட்டே தான் இருப்பான் கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவங்க போராடிட்டே தான் இருப்பான். ஏன்னா அப்பா அம்மா அந்த பாவத்திலேருந்து ஜெயம் பெறலை, அப்பா அம்மா அந்த சாபத்திலேருந்து விடுதலை பெறலை. அவன் பெரிய டாக்டராக இருப்பான், பெரிய கலெக்டராக இருப்பான், ரகசிய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு விடுதலை இருக்காது. அவன் போராடிட்டு தான் கிடப்பான், அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆளும் இருக்காது. இதான் அமலேக்கின் ஆவி. கிரீடங்களை பாதிக்கும், சந்ததி சந்ததியாக வந்து பாதிக்கும். நீங்கள் ஒரு வைராக்கி எடுக்கணும். நான் உங்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் எனக்குள்ள ஒரு வைராக்கி, என்னை தாண்டி ஒரு சாபம் என் பிள்ளைகளுக்குள்ளே போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்காக எவ்வளோ நாளும் நான் பட்டினி கிடப்பேன், எவ்வளோ நாள் உபவாசம் இருப்பேன், எவ்வளோ நாளும் நான் ரெடி. ஹல்லேலூயா. என் தாத்தா இல்லை பெரிய கோடீஸ்வரன் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த காலத்தில் கார் வச்சுருந்தாராம். கார் வச்சுருந்தோன்னே எல்லாம் முடிஞ்சு போச்சா? அந்த காலத்தில் கார் வச்சிருந்து உள்ள சாபம் எல்லாம் அவர்கிட்ட தான் இருந்து, உள்ள சாபம் எல்லாம் அவர்கிட்ட தான் இருந்து. அவருக்கு அப்பா யாருன்னு தெரியாது, பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஊரும் தெரியாது. அவர் எப்படி வாழ்ந்தாரோ ஆண்டவர் தான் தெரியும். அவங்களுக்கெல்லாம் சாபத்தை போக்குறதுக்கு வழி தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, ஆண்டவர் அந்த வழி எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு சாபம் எப்படி போகணும், பாவத்திலிருந்து இப்படி விடுதலை பெறணும், ஒரு அக்கிரமத்திலிருந்து இப்படி விடுதலை பெறணும் அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க அதில் சிக்கி கிடந்தாங்க. அந்த சாபம் அவங்க மரிச்சதுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகளுக்குள்ள வந்தது அது. ஆனால் எனக்கு அந்த வழி தெரியுமே. இயேசு சாபத்திற்காக தலையில் முள்கிரீடம் எடுத்து அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜெயம் எடுத்தாரு. அப்ப நான் ஏன் சாபத்தில் வாழணும்? ஹல்லேலூயா. நீங்க இப்படி ஒரு வைராக்கியத்தோடு இருக்கணும். உங்க குடும்பத்தில் சாபம் இருந்ததுன்னா நான் சொல்றேன், வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்க. சில மரணங்கள், சில வியாதிகள், சில போராட்டங்கள் உங்க குடும்பத்தில் திரும்ப திரும்ப வந்துட்டு நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் அது போவாது. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் சாபம் ரொம்ப இறுக்கமா, அது நுகம். அது அப்ப நுகம் எப்படி மாறும்னா, பைபிள் சொல்லுது அபிஷேகத்தால் நுகம் மாறுமா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்துவார்.
எப்போ தெரியுமா அதிகாரப்படுத்துவார்? சில ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மட்டும்தான் போகும். ஹல்லேலூயா. பிசாசுல பல வகைகள் இருக்குது. அது தமிழில் ஜாதின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வகை, பல வகைகள் இருக்கிறது. சில வகை பிசாசு, இந்த மாதிரிப்பட்ட ஸ்ட்ராங்கான பிசாசெல்லாம் உபவாசத்தில் மட்டும்தான் போகும். இந்த வலு சர்ப்பம், ஆவிகள், சொப்பனத்தில் பாம்பு வர்றது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக உபவாசம் பண்ணணும். காரணம், அந்த ஆவிகள் உபவாசத்தினால் மட்டும்தான் போகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொப்பனத்தில் பாம்பு கடிக்கிற மாதிரி பார்த்தேன் பாஸ்டர், சொப்பனத்தில் பாம்பு நிற்கிற மாதிரி பார்த்தேன் பாஸ்டர், எங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய பாம்பு சுருண்டு கிடக்கு பாஸ்டர், போனோன்னு படம் எடுக்கு, உபவாசம் போட ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் ஆகிலும் உபவாசம் பண்ணுங்க. ஒன்றும் சாவல மாட்டோம், யாரும் உபவாசம் பண்ணி சாவல மாட்டோம். என்ன தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் உபவாசம் இருந்திருக்காங்க அந்த நாட்கள் பரிசுத்தவான்கள். நம்ம தண்ணி நல்லா குடிக்க தானே செய்கிறோம், ஒன்றும் செய்யாது. ஒரு நாள் தானே, என்ன ஆகிற போகுது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இல்லை முடியலையா, ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட மணி நேரம், காலை 6 மணி முதல் சாயங்காலம் 6 மணி வரை நான் ஜெபத்தில் உட்காருவேன். ஒரு லீவு நாள் நான் ஜெபத்தில் உட்காருவேன். எனக்கு என் குடும்பம், எனக்கு என்னை அதிகாரப்படுத்த ஆண்டவரே, என்னை நீ அதிகாரப்படுத்த ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் தரணும். உபவாசம் பண்ணுங்க, ஏதோ ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. எப்படி ஒரு மாற்றம் வரணும் உங்கள் வாழ்க்கையில், ஜெப வாழ்க்கையில். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எப்போவுமே காலையில் எழும்புவேன், 5 மணிக்கு எழும்புவேன், 6 மணி வரை ஜெபம் பண்ணுவேன், போவேன். இதே ரொட்டீனில் எப்பவும் போகக்கூடாது. அதை சேஞ்ச் பண்ணணும், அதில் வளரணும், வளரணும். எப்பவுமே ரட்சிக்கப்படும் போது எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். வருஷம் என்னாச்சு? 30 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. இன்னும் எத்தனை மணி நேரம் ஜெபம்? 1 மணி நேரம் தான் ஜெபம்னா என்ன செய்கிறது? மாட்டுங்க. சாயங்காலம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, நைட்டு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆக்குங்க, அது 3 மணி நேரம் ஆக்குங்க. ட்ரை பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாள் லீவ் வருதா? எப்படியும் மாதத்தில் ஒரு நாள் லீவ், வாரத்தில் ஒரு நாள் லீவ் வரதான் செய்ய போகுது. அன்னைக்கு ஃபுல்லாக உபவாசம் இருங்க. எப்படி ஆகிலும் நம்ம சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருந்தே ஆகணும். கை தூக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்ம மேலே விழுந்த சாபம், நம்ம மேலே விழுந்த பாவம், நம்ம மேலே விழுந்த அக்கிரமம் என் சந்ததிக்குள்ளே போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, சம்பத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா ஜெபம் பண்ணி நீங்கள் கண்ணை மூடும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளை தலைமையில் வச்சுட்டு நீங்கள் போங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது செய்ய மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு அது சொத்து சேர்க்குறேன், இது சேர்க்குறேன், கள்ளத்தனம் பண்ணி, பொய் சொல்லி, ஃப்ராடு தனம் பண்ணி, சொத்தோடு சேர்த்து பாவத்தையும் சாபத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிடுவான். அதுக்கு கடைசி வரைக்கும் நடந்து அல்லோல் படம் கடந்து நம்ம பிள்ளைகள் மேல் என்ன சேர்த்து வைக்கிறோம் இல்லையோ, ஜெபத்தை, ஆசீர்வாதத்தை அதிகமாக சேர்த்து வைக்கணும். ஹல்லேலூயா. பண்டக சாலையில் நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபத்தை அதிகமாக சேர்த்து வைக்கணும். கர்த்தருடைய துருத்தியில் நம்முடைய கண்ணீரை நம்முடைய பிள்ளைகளுக்காய் அதிகமாக சேர்த்து வைக்கணும். நம்ம என்ன மூடுனாலும் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, இதற்காக நம்ம இறுக பிடிப்பாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்க மேல இந்த நேரத்தில் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இறுக பிடிப்பாராக. ஷந்தாலா தீராபாடா கபாலா உங்களை அதிகாரப்படுத்துவாராக. கேளுங்க, ஏசப்பா அதிகாரப்படுத்துங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், பாவங்கள், அடிமைத்தனங்கள், என் வாழ்க்கையில் நான் போராடி கொண்டிருக்கிற சில பாவத்தின் அக்கிரமங்கள் என் பிள்ளைகள் மேல் வராதபடிக்கு எனக்கு முழுமையாய் ஒரு விடுதலையை தாரும். அதிலிருந்து அந்த விஷயத்தில் முழுமையை விடுதலை தாரும். ஓப்பன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சிலவர் ஜெபிக்க வைக்கிறார், அதனால ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. சில பாவங்களோட நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க. ஓப்பன் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே சப்பா, எனக்கு இதுல இருந்து பூரண விடுதலை தாரும். ரீகபாலா ஷக்க, நான் விடுதலை பெறவிட்டால் இந்த பாவம் என் பிள்ளைகளை தொட்டி பிடிக்குமே. லீபாலா சிந்தரா தீடா என்னை அதிகாரப்படுத்துன்னு சொல்லுங்க. மைட்டி ஹோலி ஸ்பிரிட் இறங்கி கிரியை செய்யுங்க ஆவியானவரே, இறங்கி கிரியை செய்யுங்க ஆவியானவரே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம இறுக பிடிப்பாராக. கடைசியாக இந்த கர்த்தருடைய கரம் என்னை தாங்குகிறதுன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை காக்கிறவராக இருக்கிறார். அந்த காக்கிறார்னா அரவணைக்கிறார்னு அர்த்தம்.
ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை எப்படி அரவணைச்சு காக்குதோ அது போல என்னை பாதுகாக்கிறார். பாவம், வியாதி, சோதனைகள், போராட்டங்கள் இவைகள் நடுவில், சோர்வுகள் நடுவில் என்னை அப்படியே அவை எல்லாம் என்னை வீழ்த்த முடியாதபடி ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க அரவணைச்சு நான் பக்கமாக வச்சுக்கிறது போல அவர் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு விஷயம் கூட உங்கள் ஞாபகத்துக்காக நான் சொல்கிறேன். கர்த்தருடைய கரம் என்னை தாங்கிறது என்று சொன்னால், முதல்ல அது கர்த்தருடைய கரம் என்னை ஆறுதல் படுத்துகிறது, ரெண்டாவது எனக்கு துணை நிற்கிறது, மூன்றாவது எனக்கு பக்கபலமாக இருக்கிறது, நாலாவது என்னை இறுக பிடிக்கிறது, ஐந்தாவது என்னை காக்கிறது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஐந்தும் இந்த மாதத்தில் நம் வாழ்க்கையில கர்த்தர் செய்வாராக. ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி. கர்த்தருடைய கரம் என்னை தாங்குதுன்னு ஒரே வார்த்தையில் தாவீது முடிச்சிட்டாரு. ஆனால் இதுக்குள்ள இந்த 5 அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த மாதம் இது 5 ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகட்டப்பா. என்னுடைய கரம் எனக்கு ஆறுதலை கொண்டு வரட்டும். எனக்கு நீர் துணை நிற்பீராக, எனக்கு பக்கபலமாய் நிற்பீராக, என்னை இறுக பிடிப்பீராக, என்னை காத்து கொள்வீராக. இந்த மாதம் ஆண்டவரே இந்த 5 நன்மைகளும் எனக்கு உண்டாகட்டும் அப்பா, உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தாவீது சொல்றாரு, இப்படிப்பட்ட இந்த 5 ஆசீர்வாதத்தையும் கொண்ட இந்த தேவனை என் ஆத்துமா தொடர்ந்து போய் பிடிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது தாவீதுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த தேவனை விட்டா நமக்கு வாழ்க்கை கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. இவரை விட்டா நமக்கு வேற கதியே கிடையாது, இவரை விட்டா நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு இவருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால சொல்றார், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. அது ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கு, தொடர்ந்து ஓடி போய் பிடிக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே நீர் தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே யார் தான்? நீர் தான் ஆண்டவரே. இந்த வசனத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். சங்கீதம் 63:8 வசனம் பேசும்போது பார்த்துட்டே இருங்க. எனக்கு எல்லாமே நீர் தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவரை நம்முடைய ஆத்துமா தொடர்ந்து பிடிக்கணும். சார்லஸ் ஃபின்னி என்ற ஒரு தேவனுடைய மனுஷன், நான் சில நேரங்கள் அவரை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நல்ல ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு தேவ மனுஷன். அவருடைய பார்வையில் ரட்சிப்பு உண்டாகும் என்று சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவர் ஊழியத்துக்கு வந்த புதுசில் 1.5 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துன்னு சரித்திரத்தில் இல்லை, யாருக்கும் தெரியாது. கர்த்தர் அவரை ரகசியமாக வச்சு உருவாக்கினார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காட்டத்தில் அவர் அரேபியாவின் வனாந்திரத்தில் இருந்தார், அவ்வளோதான் தெரியும். மற்றபடி அவருக்கு என்ன நடந்த யாருக்கும் தெரியாது. அதுபோல் ஆண்டவர் இந்த மனுஷனை குறிப்பிட்ட வருஷம், இந்த தேவ மனிதரை ஆண்டவர் ரகசியமாய் வைத்து உருவாக்கினார். அப்போ அநேகர் இவருடைய ஊழியத்துக்கு வர்ற புதுசில் இவர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் பைபிள் காலேஜ் படிங்க, நீங்கள் பைபிள் காலேஜ் படிங்கன்னு சொல்லி இவர்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அந்த நாட்களில் வேதாகம கல்லூரியில் முழுவதும் கள்ளோபதேசம் போதிச்சாங்க, எல்லாம் ராங் டாக்ட்ரின்ஸ். அப்போ இவருக்கு என்ன செஞ்சார்னா, பல காரணம் சொல்லி மறுத்தார். இல்லை நான் போகலை, எனக்கு காசு இல்லை அப்படின்னு என்னத்தையாவது சொல்லி மறுத்தார். ஏன்னா இவருக்கு தெரியும், நான் அந்த பைபிள் காலேஜில் போய் படித்தேன்னா இவனுங்களை போல் நானும் குட்டி பிசாசாக தான் மாறுவேன், ஊழியக்காரனாக மாற மாட்டேன்னு இவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால இவர் சொன்னார், இவர் பல காரணங்களை சொல்லி தட்டி கழித்து கொண்டே வந்தார். நான் போக மாட்டேன் பைபிள் காலேஜுக்கு, எனக்கு அப்படி இப்படின்னு. அந்த காலத்தில் பல கள்ளோபதேசங்கள் வேதாகம கல்லூரிலே கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ரட்சிப்பெல்லாம் ஈஸியாக கிடைக்காது, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ உபதேசங்கள், தவறான உபதேசங்கள். ஹல்லேலூயா. இந்த தவறான உபதேசத்தில் சார்லஸ் ஃபின்னியை வளர்த்த போதகர் கூட இந்த தவறான உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ இவர் தன்னுடைய ஊழியத்துக்கு வந்த புதுசில் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தார். பைபிள் காலேஜ் படிக்கிற நல்லது தான், ஆனால் சில இடத்துல அன்னைக்கு இப்போ சார்லஸ் ஃபின்னியால் படிக்க முடியாது. காரணம், அந்த நாட்களில் அவர் வீடுகளில் போய் உட்கார்ந்து, தன் வீட்டில் போய் உட்கார்ந்து பைபிள் அதிகமாக வாசித்து அறையில்
உட்கார்ந்து அழுது அழுது பல மணி நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தர் அவருக்கு வேதத்தின் சத்தியங்களை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இவருக்கு ரகசியத்தில் அநேக ரகசியங்களை ஆண்டவருக்கு கற்றுக் கொடுத்தார். இதுதான் சத்தியமா, இதுதான் சத்தியமா, இவருக்கு எல்லாம் புரிந்து கொண்டது. அதுக்கு பிறகு இவர் ஒரு சில வருஷங்களை கழித்து ஒரு வல்லமையான ஒரு பிரசங்கியாராய் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு தெய்வ மனுஷனாய் இவர் வெளியே வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தரை விடாமல் பற்றி கொள்றவங்க ஒரு நாளும் வெட்கப்படவே மாட்டாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அதனால நான் இப்படி இருக்கேன் அப்படி சொல்லாதீங்க. அவங்களால தான் என் வாழ்க்கை இப்படியாச்சு, இவங்களால தான் இல்லை. நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால முடக்குங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மா அவரை தொடர்ந்து பற்றி பிடிக்கட்டும். ஒரு பக்கம் கர்த்தர் நம்மளை தாங்குகிறான்னு சொல்லிட்டு போறதில்ல. அவருடைய கரம் நம்மளை பற்றி பிடிக்கட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா அவரை பற்றி பிடிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டெய்லியும் செய்யணும். ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ என் ஆத்துமா கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும் என்கிறத ஒரு 4 காரியத்தை மட்டும் நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணார், நான் உங்களை தாங்குவேன், வலதுகரம் என்னை உங்களை தாங்கும் என்று சொல்லி வாக்கு பண்ணார். அந்த தாங்குவார் என்ற வார்த்தையில் 5 அர்த்தங்களை நம்ம பார்த்தோம். அப்படி கர்த்தர் நம்மளை தாங்க வேண்டும் சொன்னால் நம்முடைய ஆத்துமா அவரை பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமா அவரை பற்றி கொள்ள வேண்டுமானா நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக, ஆண்டவர் நம்முடைய இருதயம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டுமானால் நமக்கு வேண்டியது என்னன்னு சொன்னா பரிசுத்தம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தம். ஹல்லேலூயா. நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா பரிசுத்தம். இந்த பற்றி கொள்ளுதல் என்ற இந்த வார்த்தையை அது ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அதில் ஒரு அர்த்தம் வருகிறது. என்னன்னு சொன்னா, இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, இடது பக்கத்தில் 2 ஈரமான களிமண் வைத்திருக்கிறாங்க. 2 ஈரமான களிமண். அதை ஒரு மனுஷன் எடுத்து அதை தண்ணி ஊற்றி அதை ஒன்றாக பிசைந்து அதை வலது பக்கத்தில் அது ஒன்றாக்கி வச்சிருக்கிறார். அதுக்கு பேர் தான் பற்றி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இப்போ முதல் படத்தில் இருக்கிற மாதிரி, அதாவது இடது பக்கத்தில் இருக்கிற மாதிரி 2ஆக இருக்கிற அந்த களிமண்ணை இப்போ பிரிங்க, கரெக்டாக அந்த மாதிரி பிரிங்கன்னா பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த 2ம் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டது. ஹல்லேலூயா. அந்த 2 களிமண்ணும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டது. அதை இனி யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. இதனுடைய பகுதி அதுக்கு போயிட்டு, அதனுடைய பகுதி இதுக்கு போயிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு ஒன்றோடு ஒன்று. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே, நான் உம்மோடு கலந்து இருக்கிறேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்கள் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறீங்க? ஏதோ தேவைக்க ஆண்டவரை தேடி வர்றதல்ல. அதுக்கு பேர் பற்றி கொள்ளுதல் அல்ல. அது நம்ம காரியத்தை சாதிக்கிறதுக்காக வருவது. ஹல்லேலூயா. அது நீங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் தெய்வத்தை நம்புற எல்லாரும் அதான் செய்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அவங்கவுங்க தெய்வத்திட்ட போய் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க சாதிப்பதற்காக அவங்க என்னன்னாலும் செய்ய ரெடி. முழங்கால போட்டு நடக்கணுமா, நடக்க ரெடி. தரையில் சாப்பாடு போட்டு சாப்பிடுமா, சாப்பிட ரெடி. மலைக்கு ஏறணுமா, மலை ஏற ரெடி. குளத்தில் முங்கணுமா, குளத்தில் முங்க ரெடி. ஏன்னா அவங்களுக்கு என்ன, அவங்க நினச்சதை அவங்க என்ன செய்யணும், சாதிக்கணும். அவங்க வாழ்க்கையில் அவங்க இருதயத்தில் ஒரு வேண்டுதல் இருக்குது, அதை எப்படியாவது நிறைவேற்றணும். ஆனால் கிறிஸ்தவம் என்பது அப்படி அல்ல. நம்ம நினைச்சதை சாதிப்பதற்கு இயேசு இல்லை. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ அனுபவத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா தேவ சித்தம்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ உண்மையான ஒரு தேவ பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, என் விருப்பம் இதுதான், ஆனால் உங்கள் சித்தம் மேலோங்கட்டும். எனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது, ஆனால் உங்கள் சித்தம் தான் நடக்கணும் ஆண்டவரே.
உங்க சித்தத்தின்படி உங்க சித்தத்துக்கு நேரா என்னை திருப்பும் ஆண்டவரே. உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அந்த சித்தத்துக்கு நான் முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த சித்தம் நிறைவேற முடியாதபடி எனக்குள்ள என்னென்னலாம் தேவையில்லாதது இருக்கிறதோ அதையெல்லாம் என்னை விட்டு மாற்றி உங்க சித்தத்துக்கு நேராக என்னை கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டு களிமண்ணும் ஒன்றோடு ஒன்று எப்படி இணைந்து கொள்கிறதோ அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ உறவு. கர்த்தரோடு நாம் ஒன்றாகிறோம். ஹல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, இந்த களிமண் ரெண்டும் ஒன்றோடு ஒன்றாகணும்னா அதுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாதுன்னா கல் இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே தூசி இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே கடினமான பொருட்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஒன்றாக முடியாது, அது ஒன்றாகாது. கல்களும் தூசியும் குப்பையும் அழுக்கும் உள்ளே இருந்தனா அது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாது, சரியாக கலக்க முடியாது, உதிர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ கர்த்தரோடு நம்முடைய ஆத்மா அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற வீணான அசுத்தங்கள் அழுக்குகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விட்டு கழுவி சுத்திகரித்து அவரை போல கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப ஆழமான ஒரு உறவு. ஹல்லேலூயா. அவரோடு ஒன்றோடு ஒன்று நாம் கலந்து கொள்ள வேண்டும். எனக்குள்ள என்னெல்லாம் தேவையில்லாத ஆண்டவர் பார்க்கிறாரோ இதெல்லாம் இவனுக்கு தேவையில்லை. இந்த பழக்கம், இந்த பேச்சு, இந்த காரியம், இந்த எண்ணம், இந்த நம்பிக்கை இதெல்லாம் இவனுக்கு தேவையில்லைன்னு ஆண்டவர் பார்த்தால் அதையெல்லாம் என்னை மட்டும் மாற்றி உன்னோடு ஆண்டவரோடு கலக்கும் பொழுது அதுதான் என் ஆத்துமா உம்மை பற்றி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்விலே கர்த்தர் இந்த மாதம் வாக்கு பண்ண அந்த 5 காரியத்தையும் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் ஆத்துமா கர்த்தரை பற்றி கொள்ளணும்னா முதல்ல உங்களுக்கு வேண்டிய என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் தேவையில்லாததெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தம் உங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எப்படி போட்டிருக்குன்னா, மை சோல் ஃபாலோத் ஹார்ட் ஆஃப்டர் தி அப்படின்னு போட்டிருக்கு. நான் சில முயற்சிகளை எடுத்து உங்களை நான் பின்பற்ற ஆண்டவரை பற்றி கொள்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ பரிசுத்த வாழ்க்கை என்பது சும்மா லேசாக வராது, அதுக்கு சில முயற்சி எடுக்கணும். பாவ வாழ்க்கைக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும், அதுவாகவே உங்களை ஒட்டிக்கொள்ளும். ஆனால் பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் முயற்சி எடுத்து தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் பாவத்தால் நிறைந்திருக்கிறதுனால நீங்கள் 2 நாள் 3 நாள் ஜெபம் பண்ணாமல் இருந்தாலே போதும், பாவம் தானாக உங்களை ஒட்டிக்கும். உங்கள் சிந்தையில் ஒட்டிக்கும், உங்கள் ஆத்மாவில் ஒட்டிக்கும். ஆனால் பரிசுத்த வாழ்க்கைக்கு யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். தாவீது சொல்கிறான், நான் ஹார்டாக முயற்சி பண்ணுறேன், சில கடின முயற்சிகளை நான் எடுக்கிறேன், அதிகாலை எழும்புறேன், உபவாசம் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? எனக்குள்ளே இருக்கிற நானாக இராதபடிக்கு உம்மை போல் மாறும்படியாய், எனக்குள்ளே இருக்கிற அசுத்தங்கள் நீங்கும்படியா நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு உறவு, இந்த ஒரு பிணைப்பு தான் தாவீது சொல்கிறார், என் ஆத்துமா உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, என் ஆத்துமா அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் ரெண்டாவது என்ன தெரியுமா? எனக்கு அவருடைய சத்தம் கேட்கணும். அவருடைய சத்தம் கேட்கிறவனா நான் மாறணும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, இது ஒரு யுத்த களத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஒரு யுத்த களம். நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறுறீங்களோ நீங்கள் ஒரு யுத்த களத்தில் வர்றீங்க. நீங்கள் விரும்பாட்டாலும் சத்துரு உங்கள் மேலே அம்புகளை ஏய தான் செய்வான். நீங்கள் கொஞ்சம் கவனம் தவறினா உங்கள் வாழ்க்கையை அழித்து போட அவன் ரொம்ப முயற்சி எடுப்பான். யுத்தக்களம். இந்த யுத்த களத்தில் பாருங்கள், முன்னாடி ஒரு கமாண்டர் நிற்கிறார், ஒரு தளபதி நிற்கிறார், அவரை சுற்றி ஆயிரமான போர் சேவகர்கள் நிற்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு போர் சேவகன் மட்டும் அந்த கமாண்டருக்கு, அந்த தளபதிக்கு சத்தத்தை கேட்காம அவன் இஷ்டத்துக்கு வெளியே வர்றான். அவனுக்கு நடக்கிறது அதில் நீங்கள் பார்க்குறீங்க. எதிரிகளுடைய அம்புகள் அவனை துளையிடுகிறது, அவன் அந்த இடத்துல மறிக்கிறான்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சேனை அதிபதியாக இருக்கிறார், சேனை தளபதியாக இருக்கிறார். இவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்டால் உங்கள் ஜீவனுக்கு அது பாதுகாப்பாய் அமையும். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செய்கிறதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. அனுதினமும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு யுத்த களத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு சேனை அதிபர் அந்த கமாண்டருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் எவ்வளோ தூரம் உங்களுக்கு கேட்குதோ அவ்வளோ தூரம் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. இல்லை நான் என் இஷ்டப்படி போவேன், எனக்கு தெரிஞ்சதை நான் செய்வேன், ஆண்டவர் பார்த்துக்கிட்டுனா இல்லை. பல பாதிப்புகள், இதனால தான் பல குடும்பங்களில் பல பாதிப்புகள். ஹல்லேலூயா. எல்லாம் முட்டிட்டு மோதிட்டு கடைசியில் வந்து நிற்பாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு. முதல்ல சத்தம் கேட்டிருந்தா பிரச்சனை இல்லைல்ல, முதல்ல தேவ சித்தத்தின்படி சத்தத்தை கேட்டிருந்தா பிரச்சனை இல்லைல்ல. இப்போ சாத்தான் பல அம்புகளை எய்து கொத்து உயிரும் குல உயிருமா வந்து நிற்பாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பயங்கரமான ஒரு யுத்த களம். இதில் யுத்த வீரனா இயேசு ஏற்கனவே நமக்கு ஜெயம் எடுத்து விட்டார். அவருக்கு பின்னாடி நாம் நடந்து போனால் நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு தூரம் நீங்கள் அவரோடு இசைந்து அவருடைய சத்தத்தை கேட்குறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு என்னது? பாதுகாப்பு. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? மெடிடேஷனுக்குள்ளே போயிட்டீங்களா? கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணுறிய, தூங்காதீங்க. எவ்வளோ தூரம் ஆண்டவரை ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு அழகாக போட்டிருக்கு, மை சோல் ஃபாலோஸ் க்ளோஸ் பிஹைண்ட் யூ அப்படின்னு போட்டிருக்கு. என் ஆத்மா ரொம்ப நெருங்கி உங்கள் பின்னாடி வருது அப்படின்னு தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை தான், ஒரு வசனம் தான், எவ்வளோ ஆழமான அர்த்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பைபிள் அப்படி ஒரு வசனத்தை வச்சு இவ்வளோ ஆழம் இருக்குன்னா நம்ம ஆண்டவர் எவ்வளோ ஆழமானவர் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆத்மா பற்றி கொண்டிருப்பதுன்னு சொன்னால் முதல்ல நம்ம பார்த்ததுபடி அது 2 களிமண் ஒன்றாக சேருவது, 2வது யுத்த களத்தில் அந்த கமாண்டருக்கு இணைஞ்சு நிற்பது, அதுதான் பற்றி கொண்டிருப்பது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவ சத்தம் உங்களுக்கு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிற பரிதாப நிலை என்ன தெரியுமா? கர்த்தரின் மெய்ப்பர்னு பாட்டு பாடுவாங்க, ஆனால் மெய்ப்பனுங்க சத்தம் அவங்களுக்கு கேட்கவே கேட்காது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சத்தம் என்ன செய்யாது? கேட்காது. பைபிள் படிக்கும்போது ஒன்றும் அவங்களுக்கு புரியாது. ஆண்டவர் 90% வேதத்திலிருந்து நம்மோடு பேசுகிறார், 10% தான் சொப்பனம் தரிசனம் எல்லாம். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது ஒன்றுமே புரிய மாட்டேங்கி. சில பேருக்கெல்லாம் ஆண்டவர் கிருபை கொடுத்துற ஜெபம் பண்ணும்போதே ஆண்டவருக்கு சத்தம்லாம் அவங்களுக்கு கேட்குது, எனக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்கி. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சத்தம் உங்களுக்கு கேட்கலன்னா நீங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கீங்க என்பதை மறந்துடாதீங்க. சத்துரு ஈஸியாக உங்களை தாக்கிடுவான். நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்கள் சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. 3வது, என் ஆத்மா அவரை பற்றி கொள்வது என்று சொன்னால் எப்போ பற்றி கொள்ளும் தெரியுமா? எனக்கு வாஞ்ச இருந்தால் தான் என் ஆத்மா அவரை பற்றி கொள்ளும். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை ஒருவர் வாசிங்க. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே எப்படி இருக்கு? தாகமா இருக்கு. வாஞ்சித்து கதறுதான். அதாவது தண்ணி இல்லைன்னா இப்போ செத்துரும், அவ்வளோதான். அதான் அப்போதான் அந்த மான் கதறும். தண்ணி இல்லைன்னா நான் செத்துருவேன் ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த வர்ற கதறல் தான் தாவீது சொல்றார், நீர் இல்லைன்னா நான் செத்துருவேன் ஆண்டவரே, நீர் எனக்கு வேணும் அப்படின்னு கதறார். ஹல்லேலூயா.
அதாவது ஒரு தேவைக்காய் ஆண்டவரை தேடுறதல்ல, ஏதோ ஒரு ஜெப விண்ணப்பத்துக்கு ஆண்டவரை தேடுறதல்ல, அவர் நம்முடைய ஜீவனா இருப்பதனால் அவரை தேடுவது. அதுதான் மான் கதறுவது போல் கதறுவது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. மான் கதறது போல் கதறன்னா ஒரு பிரேயர் பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்றதல்ல, ஒரு 10,000 ரூபாய் தேவைக்கு ஜெபம் பண்றதல்ல. எது நடந்ததோ இல்லையோ, நீர் இல்லைன்னா என் ஜீவனே இல்லைப்பா, என் வாழ்க்கையே எனக்கு இல்லைப்பா, நீர் தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் வந்துரும்ப்பான்னு அவர் நோக்கி கூப்பிடுவதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னம்மா நீயும் போயிட்டு அவளையும் கூப்பிட்டுருக்க, உட்காரு போகலாம், அப்புறம் போகலாம், கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். அப்போ தண்ணி இல்லைன்னா எப்படி ஒரு மான் கதறுதோ, எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வரோமே, இத்தனை வருஷம் நம்மளும் காணிக்கை போடும், நம்மளும் திருவிருந்து எடுக்கிறோம், நம்மளும் பாடுறோம், நம்மளும் கிறிஸ்தவன்னு சொல்கிறோம், சர்டிஃபிகேட்டில் எல்லாம் கிறிஸ்தவன் தான் இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? ஹல்லேலூயா. இல்லை சிலவர் சொல்லுவாங்க சங்கீதம் 42 எனக்கு தெரியாதா, பானானது நீரோட, இல்லை மனப்படமாக தெரியும், நல்லது தான். அந்த அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம் இருக்கா? அதுதான் கேள்வி. வசனம் எத்தனை மனப்படமாக தெரியுது என்பது பெரிய விஷயம் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைக்கும் தெரியும். ஒரு மான் தண்ணி இல்லாமல் செத்துறது மாதிரி கதறது மாதிரி ஆண்டவர் மேல அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பாசம், அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம் இருக்கா? அப்படி இருந்தால் அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இல்லை நான் நேற்று ஒரு பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இன்னும் அந்த ஜெபத்துக்கு பதில் தரலை, நான் இனி ஆண்டவர்கிட்ட பேச மாட்டேன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நோய் பிடிச்சிருக்கு. உங்க ஆத்துமாவில் ஏதோ ஒரு வியாதி இருக்கு. ஹல்லேலூயா. அதெல்லாம் இல்லைங்க. என்ன நடந்ததோ இல்லை, பூமியே தலைகீழ மாறினாலும் என்ன, என் கர்த்தர் இல்லாமல் என்னால் முடியாதுன்னு ஒரு கதறல் வருது பாருங்க. அதுதான் உண்மையான அந்த வாழ்க்கை. உங்க எல்லாருக்கும் வரட்டும்னு நான் விரும்புகிறேன். இந்த செய்தி கேட்குற எனக்கும் சேர்த்து எல்லாருக்கும் வரட்டும். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை இருந்தால் தான் நம்ம ஆத்மா அவரை பற்றிக்கொள்ளும். வாஞ்சை இல்லாமல் ஆண்டவரை நம்ம பிடிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எதை செய்தாலும் முதல்ல என்ன வேணும்? ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், ஒரு வாஞ்சை வேணும். எதுனாலுமே ஒரு கீபோர்டு கற்றுக்கிட்டும் சரி, முதல்ல என்ன வேணும்? ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். சும்மா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பிடிச்சி விடுங்க, டிங் டிங்னு 2 நாமுக்கு 50 எழும்பி போவோம். எப்போ வாத்தியார் கண்ணை தப்புவார் ஓடலான்னு. ஒரு படிக்கணும்னா அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? அந்த பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி சர்ச்சுக்கு வரணும்னா என்ன வேணும்? இன்ட்ரெஸ்ட் வேணும், வாஞ்சை வேணும். வராத ஆளை பிடிச்சி உட்கார வச்சாலும் அது 10 நேரம் திரும்பி டைமை தான் பார்க்குமே தவிர அது வசனம் கேட்காது கடைசி வரை உட்காந்து. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. கட்டாயப்படுத்தி உட்காந்துருந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. இந்த உலகத்தில் என்ன செஞ்சாலும் சரி, எல்கேஜி படிக்கிறதுலேருந்து டாக்டர் படிக்கிறவரை முதல்ல மனிதனுக்கு அதை செய்யணும்னா ஒரு வாஞ்சை வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும். தாவீது சொல்றார், என் இன்ட்ரெஸ்ட் அவர் மேலே, வாஞ்சை அவர் மேலே. இந்த உலகத்திலே மேன்மையான வாஞ்சை என்னன்னா அவர் மேலே எனக்கு வாஞ்சை இருக்குன்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தண்ணி இல்லாட்டா ஒரு மான் எப்படி செத்துரும்னு நினைக்குதோ அந்த மாதிரி தான் எனக்கு ஆண்டவர்ன்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்கள் ஆத்மா ஆண்டவரை பிடிக்கணும்னா உங்களுக்கு வாஞ்சை வேணும். நல்லா கவனிங்க. வில்லியம் கேரி என்ற ஒரு தேவனுடைய மனுஷர், அவர் வாழ்ந்த நாட்களில் அப்போ ஒரு கள்ள உபதேசம் பரவிச்சு. என்ன தெரியுமா? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டாம்னு ஒரு கள்ள உபதேசம் பரவிச்சு. கவனிங்க. மத்தேயு 28 ஆண்டவர் சொல்றாருல, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்றது, அது சீசர்களோட முடிஞ்சு போச்சு. அந்த வேலை அது சீசர்களுக்கு கொடுத்த வேலை, நம்ம வேலை கிடையாதுன்னு ஒரு கள்ள உபதேசம் பரவிச்சு. அப்போ அந்த நாட்களில் வில்லியம் கேரி ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே இப்படி ஒரு கள்ள உபதேசம் பரவுதே, இது உண்மையா? நான் என்ன செய்கிறதாப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்.
அப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு புத்தகத்தை எழுத அவருக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கணும்னா அந்த வசனத்தின் அர்த்தம் என்ன என்பதை வச்சு ஒரு புக்கு எழுத ஆண்டவர் அவருக்கு ஒரு லீடிங் கொடுத்தார். அது அன் என்கொயரி அப்படின்னு ஒரு புக்கு. இப்போ கூட நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த புக்கை எழுத ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுத்தார். அந்த புக்கு எழுத அவர் அதிகமாக பைபிளை ஆராய்ச்சி பண்ணாராம். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது, சீசர்களுக்கு மட்டும் கொடுத்த வேலை இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற கடைக்கோடி மக்கள் வரைக்கும் படிப்பறிவு இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வரைக்கும் இயேசு வேணும்னு அன்னைக்கு அவருக்கு புரிஞ்சது. ஹல்லேலூயா. அதனால தான் அப்புறம் ஒரு ஆடிட்டோரியத்தில் எழும்பி ஒரு பிரசங்கம் பண்ணார். டூ கிரேட் திங்ஸ் ஃபார் காட், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்யுங்க, கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஹல்லேலூயா. பிரசங்க தலைப்பெண்ண, கர்த்தருக்காக பெரிய காரியம் செய்யுங்க, கர்த்தரிடத்தில் பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள். நம்ம ரெண்டாவது உள்ளதான் நம்ம செய்வோம், பெரிய காரியத்தை எதிர்பார்ப்போம். இந்த செய்தி அநேகரை தட்டி எழுப்பினது. அந்த புக்கு எழுதின வில்லியம் கேரியால் இருக்க முடியாமல் ஐஸ்வர்யமான இங்கிலாந்து தேசத்தை விட்டு அன்னைக்கு இருளடைஞ்சிருந்த நம்முடைய இந்தியா தேசத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவர் இந்தியா தேசத்தில் வரும்பொழுது மூட நம்பிக்கை தலைவிரித்து ஆடினது. இதே இந்தியா தேசத்தில் வெள்ளைக்கார கடவுள் மதம் மாத்துறாங்க, வெள்ளைக்கார கடவுளை கொண்டு வரன்னு சொல்றாங்கல்ல. இங்கிலாந்து தேசத்திலிருந்து வில்லியம் கேரி வந்ததுனால தான் சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் மாறிச்சு நம்ம தேசத்தை விட்டு. அதெல்லாம் யாரும் இன்னைக்கு பேச மாட்டான் மேடையில், அதை பேசுற தைரியமே யாருக்கும் கிடையாது. ஆனா வாய்க்கிலேயே சொல்லுவான், இங்கிலாந்துலேருந்து வெளிநாட்டு கடவுளை கும்பிடுறாங்க, வெளிநாட்டு தெய்வத்தை ஆராதிக்கு. வெளிநாட்டுக்காரன் வந்ததுனால தான் இந்தியாவில் உன் மனைவி இன்னைக்கு உயிரோடு இருக்கா. புருஷன் செத்து போனால் மனைவியும் சாகணுமா சேர்ந்து? எது இந்தியா, நம்ம இந்தியா தேசத்தில் இருந்த கட்டளை, அது சட்டம், அது உடன்கட்டை ஏறுதல். அதை முறிச்சது யாரு தெரியுமா? வில்லியம் கேரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறுமை, கண்ணீர், பிரச்சனை, போராட்டம், இதை நடுவில் அவர் ஊழியம் செய்தார். தேசத்தில் ஒரு மறுரூபத்தை கொண்டு வந்தார். எப்போ தெரியுமா? அன்னைக்கு இங்கிலாந்தில் ஒரு ஜெப அறையில் ஒரு புஸ்தகத்தை எழுதுவதற்காக வேதத்தை படிக்கும் பொழுது வில்லியம் கேரிக்குள் எழும்பின ஒரு வாஞ்சை இந்தியா தேசம் வரைக்கும் அவரை கொண்டு வந்து இந்த தேசத்தில் ஒரு மறுரூபத்தை உண்டாக்கிச்சு. Do great things for God, expect great things from God. கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்யுங்க, கர்த்தரிடத்தில் பெரியதை எதிர்பாருங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் சதி ஒளிஞ்சிச்சு நம்ம தேசத்தை விட்டு. கூகுள் அடிச்சு பாருங்க, சதி எப்படி மாறிச்சுன்னு அடிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இது போல எத்தனை தேவதாசி முறைகள் எமி கார்மைக்கல் அம்மா மூலமாக தான் மாறிச்சு. இன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் பசி பட்டினியை பார்க்காம தொப்பியில் கஞ்சி வாங்கி குடிச்சு ஊழியம் செஞ்சாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்முடைய தேசத்தில் எத்தனையோ, இந்த திருவள்ளூரில் எத்தனையோ மூட நம்பிக்கைகள் இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அதெல்லாம் முறிக்க தான் ஆண்டவர் எங்களை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. செத்த உடனே மேலே அடிக்கணும். யார் சொன்னா மேலே அடிக்கணும் உங்களுக்கு? இன்னைக்கு உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு பைத்தியக்காரத்தனமாக நினைக்கிறேன் தெரியுமா? இன்னும் 100 வருஷம் கழிச்சு நீங்கள் நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நீங்கள் நிறைய இந்த ஊர்லலாம் செய்கிறாங்க சடங்குகள், சம்பிரதாயங்கள். 100 வருஷம் கழிச்சு கர்த்தருடைய வருகை தாமதிக்குன்னா நீங்கள் செஞ்சது உங்கள் பிள்ளைகள் பைத்தியக்காரத்தனமாக பார்ப்பாங்க. எப்படி சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல் இன்னைக்கு நமக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியுதோ, 100 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைகளை கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா இதை பைத்தியக்காரத்தனமாக பார்ப்பாங்க. செத்தவனு எதுக்கே கொட்டடிக்கிறீங்க அப்படின்னு பார்ப்பான். அவங்களுக்கு அது சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு அப்போ மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எதுக்கு செய்கிறோம் தெரியாது. ஒரு புருஷன் இறந்துட்டானா அந்த மனைவியை அலங்கரித்து அவருக்கு பூ போட்டு பொட்டு போட்டு வாழையில வச்சு அப்புறம் என்ன செய்வீங்க? மஞ்சளை பூசி. சொல்லுங்க, எனக்கு தெரியல, சொல்லுங்க. அந்த வாழையில உடைச்சி அந்த பூவை இழுத்து தாலியை அறுத்து. எதுக்கு இந்த கூத்து?
எதுக்கு இந்த கூத்துன்னு? அவள் ஏற்கனவே புண்பட்டு இருப்பா, அவளை கூட கொஞ்சம் கொன்று அவளை உயிரோடு அவளை சமாதி ஆக்கிடுவாங்க. நான் அப்படி தான் ஒரு மரண வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன், இங்கே இல்லை ஊரில். அப்போ ஒரு வயசான ஒருத்தர் மரித்து கிடக்கிறார். 4 பேர் வந்துட்டாங்க. அன்னைக்கு தான் வருவான். அடுத்த நாள் கஞ்சி குடிச்சியா உயிரோடு இருக்கியா பார்க்க ஒருத்தனும் வரமாட்டான். 4 பேர் வந்தாச்சு. மாலையை அந்த அம்மாட்ட கொடுத்து, புருஷனுக்கு போடு, புருஷனுக்கு டெட் பாடி இருக்குது, புருஷனுக்கு கழுத்தில் மாலை போடுன்னு. அந்த அம்மா கை நடுங்குது, அதை அழுதுட்டு நிற்க நின்றுட்டு. எப்படி மனசு வருங்க மாலை போடுறதுக்கு? நான் மாலை வாங்கி நான் போட்டேன், போ உனக்கு மாலை தான், நான் போட்டுட்டு போ. அந்த என்னை சுற்றி இருக்க எல்லாம் புறஜாதிகள், ஒருத்தருக்கும் ஆண்டோட பற்றி தெரியாது. எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போ. அந்த தாய்க்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. மறிவீனம், முட்டாள்தனம். எதை செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம்? ஹல்லேலூயா. நாள் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது. ஒருத்தன் செத்து போயிட்டான்னா அவனுக்கு நினைவு வந்தோன்னா அவனுக்கு ஃபோட்டோ வச்சு முன்னாடி சாப்பாடை வச்சு அவன் வந்து சாப்பிடவா போகிறான்? எவ்வளவு அறிவீனம் நம்ம ஆட்களுக்கு. மரித்தவர்கள் இந்த பூமிக்கு திரும்ப வர முடியாது, பைபிள் தெளிவாக சொல்லுது. ஹல்லேலூயா. அவன் வந்து சாப்பிடவா போகிறான்? உனக்கு புரோட்டா சாப்பிட ஆசை, உடனே அவனுக்கு முன்னாடி படையில போட்டு இவன் வெட்டு விழுங்கிறது. கேட்டா எங்க பெரிய பாக்குன்னு. 100 வருஷம் கழிச்சு நீங்க செய்யற எல்லா சடங்குகள், சம்பிரதாயங்கள், காது குத்து, கை குத்து, கால் குத்து, வேற என்ன எல்லாம் பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பைத்தியகாரத்தனமா தெரியும். ஒரு மரணம் எப்படி எடுக்கணும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஒரு திருமணம் எப்படி எடுக்கணும் கேளுங்க, சொல்லி பைபிள்ல இருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு வீடு, இன்னைக்கு வீட்டுக்கு நடு வீட்டில் உட்காந்து பால் காய்க்கிறாங்க. 50 வருஷம் கழிச்சு உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து சிரிக்கும். ஹல்லேலூயா. அவருக்கு கூறு விவரம் கிடையாது, தாத்தாக்கு விவரம் இல்லாமல் பண்ணாங்கன்னு சொல்லும். எப்படி சதி, இந்த தேவதாசி முறையெல்லாம் இன்னைக்கு நமக்கு வெறுப்பாக இருக்கோ, இன்னைக்கு நம்ம அதை அருவருப்பாக பார்க்குறோமோ, அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த எழுப்புதலை தேசத்தில் தருவார். அதெல்லாம் நம்ம தேசத்தை விட்டு மாறணுங்க. சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஜோசியங்கள், நாள் பார்க்குறது, நட்சத்திரம் பார்க்குறது, நிலா பார்க்குறது, சூரியனை பார்க்குறது எல்லாம் நம்மளை விட்டு மாறணும். பைபிளில் சொல்லியிருக்கா, பைபிள் என்ன சொல்லியிருக்கு, உடனே உங்கள் மைண்ட் அப்படி தான் போகணும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா இதை குறித்து என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, அதை செய்யுங்க. ஒரு மரண வீடு வந்துட்டா உடனே போய் உட்காந்துடாதீங்க, அங்கே ஃபுல்லாக போங்க, பார்த்துட்டு சண்டே ஆராதனையாக இருந்தாலும் வந்து ஆராதனை முடிச்சுட்டு போய் பாருங்க. நீங்கள் போய் உட்காந்தோன்னா செத்தவர் எலும்பியா வர போகிறாரு. ஆண்டவர் பைபிளில் சொன்னார், செத்தவன் நடக்க மாட்டேன், நீ என்ன பின்பற்றி வான்னாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மாதிரிலாம் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணால் ஒரு ஆள் சபையில் இருக்காது. இவைய போய் உட்காந்துடுவாங்க. இப்போ யாருக்காக உட முடியலையா, சண்டே ஆராதனை விட்டுட்டு ஓடிடுவான். இவ தானே சீஃப் டாக்டர், ஊசி போட போகிறாங்க. ஆராதனை ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்காந்துட்டு எலும்பி அவங்களுக்காக இங்கே உட்காந்து ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணிட்டு போய் பாருங்க. அவங்கள மனுஷனை பிரியப்படுத்துறது மட்டும் விடுங்க, அவங்க வாழ்க்கையை விட்டு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்த நினைக்காதீங்க, சத்தியத்தில் நில்லுங்க. பெரியப்பாவை, மாமாவை, சித்தப்பாவை, எந்த மனுஷனை நீங்க பிரியப்படுத்த முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. நான் எழுதி தாரங்க. ஹல்லேலூயா. நீங்க என்னதான் செஞ்சாலும் சரி, ஒரு மனுஷனை நீங்க திருப்திப்படுத்தவே முடியாது. மனுஷன் திருப்தி ஆக மாட்டான். நீங்க என்னதான் அவங்க கஷ்டத்தில் கூட நில்லுங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. மனுஷனை திருப்திப்படுத்தவும் முடியாது, மனுஷனை சந்தோஷப்படுத்தவும் முடியாது. ஹல்லேலூயா. அவ சத்தியத்தில் நிற்கணும். எது ட்ரூத்து, பைபிள் என்ன சொல்லுது, ஓய்வு நாள் என்ன செய்யணும், அதில் நில்லுங்க. யாரையும் ப்ளீஸ் பண்ண பார்க்காதீங்க. நான் கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்துவேன், போயிட்டே இருப்பேன், அப்படி நில்லுங்க. அன்னைக்கு வில்லியம் கேரி போன்ற தேவதாசர்கள் இந்த பூமிக்கு வந்ததுனால அவங்களுக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சை, சின்ன வாஞ்சை, அந்த ஒரு ஜெப அறையில் உட்காந்து வேதத்தை படிக்கிறதுனால எழும்பின வாஞ்சை இந்த இந்தியா தேசம் வரைக்கும் கொண்டு வந்து கஷ்டத்தை, துக்கத்தை பார்க்காம அவர்கள் இந்த தேசத்தை மறுரூபமாக்குனாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ வாஞ்சை என்ன செய்யும் தெரியுமா? உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கவங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். உங்கள் வாஞ்சை கர்த்தரை பற்றி கொள்ள வைக்கும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை பற்றி கொள்ள ஒரு வாஞ்சை வேணும் நமக்கு.
சர்ச்சுக்கு போனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், நமக்கு கர்த்தரை ஆராதிக்க ஒரு வாஞ்சம் வேணும். அப்போ தானாக வருவீங்க. 8:45, 9 மணி, 10 மணி அந்த பேச்சே இங்கே இருக்காது. 8 மணினா எல்லாரும் உட்காந்துருப்பீங்க. ஏன்னா வாஞ்சை. ஹல்லேலூயா. நமக்கு வாஞ்சை கிடையாது இன்னைக்கு, அதான் பிரச்சனை. இவர் ஏதாவது கேட்பாருன்றதுக்காக சர்ச்சுக்கு தயவு செஞ்சு அப்படி வராதிங்க. நான் சொல்கிறேன், நான் உங்களை கேட்க போகிறதே கிடையாது. நான் உங்களை கேட்கவே மாட்டேன். உங்களுக்கு உண்மையாகவே உடம்பு முடியலன்னா அது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். மற்றபடி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் ஏன் வரலன்னு எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவரன் அவ்வளோ சீப் ஒன்றும் கிடையாது உங்கள் காலை பிடிச்சி உங்கள்கிட்ட வந்து விழுறதுக்கு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு அவ்வளோ சீப் ஒன்றும் கிடையாது. இது வழி, இது சத்தியம். வேணும்னா வாங்க பரலோகத்துக்கு, இதான் வழி, சொல்லி தருவோம். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுங்கன்னு ஒருத்தவங்க காலை பிடிச்சோன்னு யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இது சத்தியம், இதான் வழி, இதான் உண்மை, இதான் பைபிள். இப்படி செஞ்சால் தான் பரலோகம் போக முடியும், சொல்லி தருவோம். விருப்பம் இருந்தால் பின்பற்றுங்க, இல்லைன்னா வீட்டில் உட்காருங்க. ஹல்லேலூயா. வாஞ்ச வேணும் நமக்கு. முதல்ல சத்தியத்தை தெரிஞ்சாச்சுல, பாட்டு பாடணும். முதல் பாட்டிலே போய் உட்காரணும். நான் கர்த்தரை துதிக்கணும், பாடணும், மகிமைப்படுத்தணும். இப்படி வரணும் சர்ச்சுக்கு. ஒரு 10 நிமிஷம் கூட ஆனாலும் பரவாயில்ல, ஐயா எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்தாலும் நல்ல வசனம் நம்ம கேட்டோம் அப்படின்னு நினைக்கணும். என்ன 10 நிமிஷம் கூட எடுத்துட்டாரு, அந்த 10 நிமிஷத்தில் என்ன பண்ண போறீங்க? விண்கலத்துக்கு ராக்கெட் அனுப்ப போறீங்க? சில ஆட்கள் சொல்ற கதைகளை கேட்டா ஐயா லேட் ஆக்காரு. ஏம்மா எனக்கு உங்க மேல, எனக்கு இந்த ஊழியத்து மேல வாஞ்ச இருக்கனால லேட் என்ன அறியாம லேட் ஆகுது. ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா? உங்களுக்கு வாஞ்ச வந்துன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. உங்க ஒருவருக்குள்ள வாஞ்ச வந்தாலே போதும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஆள் வாஞ்சையா ஆண்டவருக்காக எழும்பிட்டா போதும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கடைசியாக உங்க ஆத்துமா கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வசனத்தை வச்சு நீங்க உங்களை காக்கணும். வசனத்தை வச்சு உங்களை காக்கணும். வசனத்தை வச்சு நீங்கள் உங்களை காக்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் ஆத்துமாவை நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்ற முடியாது. சங்கீதம் 91:4 வாசிங்க. சங்கீதம் 91:4 வாசிங்க. வேகம் வாசிங்க. நம்ம ஜோம் பண்ணி திருவரந்துக்காய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகம் ஆகும். இந்த வார்த்தையை மட்டும் கடைசி வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. சத்தியம் எனக்கு பரிசயம் கேடகம் ஆகும். என்ன சவுண்டு குறைஞ்சிட்டு? சத்தியம் எனக்கு பரிசயம் கேடகம் ஆகும். இந்த படத்தில் நீங்க பார்க்குறீங்க பாருங்க, இடது பக்கத்தில் இருக்கிறது தான் கேடகம், வலது பக்கத்தில் இருக்கிறது அந்த சின்னதாக இருக்கிறது பரிசை. இடது பக்கத்தில் பெருசாக இருக்கிறது கேடகம், வலது பக்கத்தில் சின்னதாக இருக்கிறது பரிசை. இந்த கேடகம் எப்படின்னு தெரியுமா? ஒரு மனுஷன் யுத்த வீரன் யுத்தத்துக்குள்ளே போகும் பொழுது அம்பு எங்கே இருந்து வருதுன்னு தெரியாது. ஆபத்து எங்கே இருந்து வருதுன்னு செய்யாது, தெரியாது. கண்ணை தட்டி முழிக்கிறதுக்குள்ள பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அன்பு சட்டுன்னு இவன் கிட்ட வரும். இவன் என்ன செய்வானா, முன்னக்கூட்டியே தன்னுடைய முகத்திலிருந்து முழங்கால் வரைக்கும் அந்த கண்ணு மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு முன்னோக்கி போய் எதிரி நாட்டை பிடிப்பதற்கு இந்த கேடகத்தை அதிகமாய் நம்புவான். ஹல்லேலூயா. அதுபோல் நான் பழைய படத்தில் காட்டினது போல இந்த பார்த்தீங்களா, கேடகத்தை வச்சு ஒரு ஷீல்டு மாதிரி, ஒரு கூடாரம் மாதிரி அவங்க மூடிக்கொள்வாங்க. அதனால தான் தாவீது சொல்கிறார், நீதிமானை காரியம் என்னும் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்கிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படி மூடிக்கிடுவாங்க. அப்படி மூடி கடன்னு ஃப்ரெண்டில் போவாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான அம்புகள் வந்து இவங்க மேலே படம். ஆனால் ஒன்று இவங்களை சேதப்படுத்தாத. காரணம் என்னன்னா, அந்த கேடகம் இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி பக்கத்தில் வந்தோன்னா என்ன நடக்கும்னா, எதிரி நாட்டில் இருக்கிற வீரர்களை இவங்க நேருக்கு நேர் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த கேடகத்தை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். அவர்கள் பரிசை அப்படின்னு சொல்கிற அந்த சின்ன கேடகத்தை எடுப்பாங்க. அந்த சின்ன கேடகத்தை வைத்து எதிராக இருக்கிறவன் வெட்டும் பொழுது தடுத்துட்டு உடனே வெட்டும். அது வந்து பிராக்டிஸ் தான்.
ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்க. டக்குன்னு தடுக்கிறது மாதிரி இருக்கும், உடனே வெட்டிடுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்வாங்க. அதான் அந்த பரிசையை குறித்து சொல்கிறது. அப்போ கேடகம் என்பது கண்களுக்கு தெரியாத, அதாவது தூரத்தில் இருக்கிற எதிரியை சமாளிக்க கேடகத்தை பயன்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. பரிசை என்பது பக்கத்தில் கண்ணுக்கு தெரிகிற எதிரியை சமாளிக்க. கேடகம் எதுக்கு பயன்படுத்துவாங்க? கண்ணுக்கு தெரியாத எதிரியை சமாளிக்க. பரிசை எதுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரிகிற எதிரி, சத்துரு. கண்ணுக்கு சில நேரங்களில் சத்துரு நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக பொல்லாத கிரியைகளை அவன் எய்து விடுவான். எபேசியர் 6 வாசிக்கிற மாதிரி அக்னி ஆஸ்திரங்களை அவன் எய்து விடுவான். அப்போ விசுவாசம் என்கிற கேடகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வசனம் என்கிற கேடகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பிசாசை நம்ம தடுக்கிறோம். ஹல்லேலூயா. முன்னக்கூட்டியே தடுக்கிறோம். அவன் எங்கேருந்து எய்வான்னு தெரியாது, ஆனால் முன்னக்கூட்டியே நம்ம தடுக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் பிசாசு நமக்கு முன்பாகி முகத்துக்கு முகம் நின்று போராடுவான். நம்ம பிள்ளைகளை வச்சு, நம்ம குடும்ப சூழ்நிலை வச்சு முகத்துக்கு முகம் நம்ம நின்று போராடுவான். அப்போ வசனத்தை வச்சு அவனை அடிக்க நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. வசனத்தை வச்சு அவனை அடிக்கணும்னா நமக்குள்ள வசனம் மனப்பாடமாக இருக்கணும். பொல்லாத பிசாசை வசனத்தை வச்சு அடிக்கணும்னா அப்போ நமக்கு கேடகம் வேணும், இந்த பரிசை வேணும். ஹல்லேலூயா. அப்போ தூரத்தில் வரும்போது தூரத்தில் இருக்கிற எதிரியை அடிக்கிறதுக்கும் கேடகம், பக்கத்தில் இருக்கிற எதிரியை அடிக்கிறதுக்கும் இந்த வசனம். இந்த வசனம் நம்மளை சுற்றி ஒரு பரிசையும் கேடகமுமாக இருந்தால் நம்முடைய ஆத்துமா அவரை தொடர்ந்து பற்றி கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ கேடகம் எதற்கு அப்படின்னா, கையாள முடியாத சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு கேடகம் வேணும். என்னால் கையாள முடியலை, இது எப்படி என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியல பாஸ்டர், இது ஒன்றுமே தலையும் புரியல வாழும் புரியல, ஏதோ ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் இருக்குது. இதை நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு சத்தியம்ங்கிற வசனம் வேணும். சில பிரச்சனை நீங்கள் கையாள முடியும், பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கும் உங்கள் சொந்த முயற்சியில் நீங்கள் தேடக்கூடாது. அதற்கும் வசனத்தை நீங்கள் சார்ந்திருக்கணும், தேவனை நீங்கள் சார்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் யுத்த களத்தில் இருந்தாலும் அந்த யுத்த தளபதியின் கண்கள், இயேசுவின் கண்கள் உங்கள் மேலேயே இருக்குது. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, சத்துரு எதுவாக என் பிள்ளைகளை பண்ணிடுவானோ என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறபடியால் நீங்கள் தைரியமாக யுத்தம் பண்ணலாம். ஆமென் சொல்லுங்க. உங்கள் ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம்? யுத்தம் பண்ணலாம். ஹல்லேலூயா. அப்போ கேடகம் எதுக்கு தெரியுமா? கையாள முடியாததை, பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும், என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன செய்கிறதுனே தெரியலன்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கேடகத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் கண்ணுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் வரும் பொழுது அப்பொழுதும் சத்திய வசனமாகிய பரிசையை நீங்கள் பயன்படுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா அவரை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டுமானால் இந்த 4 காரியங்கள் நமக்குள்ளே இருக்கணும். முதல்ல பரிசுத்தம் இருக்கணும், அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும், சோத்திரம் வாஞ்சை நமக்கு இருக்கணும், அவருடைய வசனத்தை கொண்டு நம்மளை காத்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமா அவரை பற்றி கொள்ளும். அவருடைய கரம் இந்த மாதம் நம்மளை தாங்கும். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம்.